கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம். நம்ம என்ன இவர் நேசிக்கிறார், எதுக்கு நம்மளை கடிந்து கொள்ளணும்னு நம்ம நினைப்போம். அப்ப நம்ம தப்பு செய்யும் போது எப்படி சொல்லிக் கொடுப்பார்? நீங்க உங்க பிள்ளை தப்பு செய்யும் போது நீங்க கடிந்து கொள்ளாம இருக்கீங்களா? திட்டாம இருக்கீங்களா? அடிக்காம இருக்கோமா? தடித்த வார்த்தையை கூட பேசிடுறோம். அப்ப கர்த்தர் மட்டும் ஏன் நம்மளை சிட்சிக்க கூடாது? அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். பரவாயில்ல, தகப்பன் அடித்து பிள்ளை சாவுவதில்லை, பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்போ தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா சிட்சிக்கிறாரு. சிட்சித்து அவர் தான் நம்மளை சரியாக்குவார். அடித்து காயம் கட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எதுக்கு அடிக்கிறார் நம்ம கவனிக்கணும். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இவர் அடிக்க மாட்டாரே, இவர் அடிக்கிறார்னா அப்ப நம்ம எதிலே உள்ள தவறுகிறோம், வழி தப்பி போகிறோம் என்பதான அர்த்தம். யார? நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை. அவர் நேசிக்கலன்னு வைங்க, அவர் மேல் நம்ம பாசம் இல்லைன்னு வைங்களேன், நம்மளை எப்படியோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லைன்னா ஏதோ ஒன்றுல நம்ம இறந்து போயிருப்போம். நேசிக்கிறதுனாலதான் பல பிரச்சனையை தாண்டி வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தை வச்சு நம்ம எடை போடவே கூடாது. சரியா? நம்ம பிள்ளைய நம்ம கட்டாயம், என்னுடைய மகள் தவறு செய்தால் நான் அவளை கடிந்து கொள்ளுவேன், சிட்சிப்பேன், இதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல என்னை நேசிக்கிற கர்த்தர் நான் தவறு செய்தால் என்னை கடிந்து கொள்ளுவார், சிட்சிப்பார். சிட்சிக்காத தகப்பனோ கடிந்து கொள்ளாத தகப்பனோ தன் பிள்ளையை நேசிப்பது இல்லை. சரியா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நமக்கு வருகிற சிட்சையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம், மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். பரவாயில்ல ஆண்டவரே, எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் சிட்சை வராதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சிட்சைகள் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும். அது ஒண்ணுதான் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டுட்டார். அதனால பிதாவாகிய தேவன் குமாரனை எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தார். நம்மளை அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். யோபுவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், நம்மளை அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். நமக்கு அவர் ரத்தம் சிந்திட்டாரு. யோபுக்கு ரத்தம் சிந்தலை பழைய ஏற்பாட்டு காலத்துல. இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் சிந்திட்டார். அதனால எல்லா பிரச்சனையும் எனக்கு வரும், பயப்படாதீங்க. ஆனா ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்க. மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பியே ஆக வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. நீங்க எங்களை நேசிக்கிறீங்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். அதனால எங்களை சிரிச்சிக்கிறீங்க. அது எப்படி சிரிச்சிட்டாலும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இருதயம் எங்களுக்கு வரட்டுமாப்பா. முறுமுறுப்பு, எரிச்சல் எங்களுக்குள்ள வரக்கூடாது. எங்களால ஒரு விஷயம் செய்ய முடியாது சுவாமி, உங்களையே நம்பி இருக்கிறோம். இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.